வணக்கம். நான் திண்டுக்கல்லேருந்து வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க. இந்த வறட்சி நீர் மேலாண்மையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிர் கறிவேப்பிலை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகை மேட்டு நிலங்கள்லையும், அது செம்மண், சரளை, மணல், களிமண் இருக்கக்கூடிய மேட்டுப்பகுதி நிலங்களில், முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் தேங்காத இடங்களில், கலர் நிலம் உவர் நிலமாக இல்லாத இடங்களில் நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிர் கருவேப்பிலை. ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 1.5 லட்சம் ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 3 லட்சம் ரூபாய் வரலும் லாபம் தரக்கூடிய ஒரு பயிர். இதுக்கு நமக்கு தேவை முக்கியமானது 2 இன்ச்சு பைப்பாக இருந்தால் ஒரு தடவைக்கு ஒரு 2 மணி நேரம் ஓடுனா நல்லாயிருக்கும். 2.5 இன்ச்சு பைப்பாக இருந்ததுன்னா 1 மணி நேரமாவது ஓடணும். இந்த மாதிரி இருந்தால் நம்ம இந்த பயிரை தைரியமாக செஞ்சிடலாம். இந்த பயிரோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், இதனுடைய வேலையால் குறைவான ஒரு தன்மை. இன்னைக்கு கேரளாலேருந்து அவங்களே ஒடிச்சிட்டு போகிறாங்க, அது ஒரு காரியம். ஈவன் நம்மளுடைய தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விற்பனையாளர்கள் அந்தந்த தோட்டங்களுக்கு இதை ஒடிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்களே ஆளை கூட்டிகிட்டு உடச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ நமக்கு ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி வண்டி வாடகை எதுவுமே நம்மளோட சார்ந்ததில்லை. அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விவசாயம். ஏன்னா மற்ற காய்கறிகள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் தினசரி சமையலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிர் கறிவேப்பிலை. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிற சித்த வைத்தியமாக இருக்கட்டும், அல்லது பெரும்பாலான விஷயங்களுக்கு அதோட மனத்துக்காகவும் குணத்துக்காகவும் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான பயிர் நம்மளுடைய கருவேப்பிலை. அதனால கருவேப்பிலை விவசாயம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் இந்த வறட்சி மேலாண்மையில அதை சாதாரண நினைச்சுக்க கூடாது. அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றேன். இப்ப நம்ம ஒரு ஏக்கர்ல 2.5 அடி இடைவெளியில 2.5க்கு 2.5 அந்த மாதிரி இடைவெளி போட்டோம்னா உத்தேசமா 7000 செடி வந்துருங்க ஒரு ஏக்கருக்கு. அது இல்லாம இல்ல 2.5 அடி இடைவெளியில 4 அடிக்கு 1, அதாவது வரிசைக்கு வரிசை 2 அடியும் பயிருக்கு பயிர் 4 அடியும் போட்டோம்னா உத்தேசமா ஒரு 4400 செடி வருங்க. இப்ப நம்ம இது எதை பொறுத்தது அப்படின்னா, நம்ம பாத்துக்கிற முறையும் நம்மகிட்ட இருக்க தண்ணீர் இருக்கக்கூடிய முறையும் பொறுத்தது. சரிங்களா? இதுதான் இந்த இடைவெளியோட வித்தியாசம். செங்காம்பு கருவேப்பிலைன்னு கேட்கலாம். தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்கள்ல கிடைக்குது. முக்கியமா ஊட்டி மலையடிவார பகுதிகள்லையும், அங்க இருக்க நர்சரிகள்லையும், பெரிய குளத்துலையும், திண்டுக்கல்ல வெள்ளோடு பகுதிகள்லையும் இதோட நாற்றுக்கள் கிடைக்குது. 6 ரூபாய் முதல் 8 ரூபாய் வரையிலும் அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சொல்றாங்க. பொதுவாக இந்த சைஸ்ன்னு சொல்லும்போது கன்று தேர்வு எப்படி பண்ணணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாசம் வளர்ந்த கண்ணா இருக்கணும். 2லேருந்து 3 மாசம் வளர்ந்த கண்ணா இருக்கிறது நல்லதுங்க. அந்த கண்ணை எடுத்துட்டு போனாலுமே நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 4 மாசத்துக்குள்ள வச்சிடணும். அப்ப 3 மாச கண்ணு அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக ஒரு பென்சில் அளவுள்ள ஒரு தடிமன் இருக்கும். பையிலேருந்து வெளியே வந்த அமைப்பு அந்த மாதிரி இருக்கும். ஒரு நல்ல கிளைகளோட பார்க்கவே ஒரு சிறப்பான அமைப்போட இருக்கும். அந்த மாதிரி கண்ணுகளை எடுத்துக்கலாம். அதை நம்ம கொண்டுட்டு போய் நம்மளுடைய நிலத்துல நல்ல குழி எடுக்கும். அதாவது இதோட தயாரிப்பு முறை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுல அதிகப்படியான விஷயம் இலைதான் அப்படிங்கும்போது அதிகப்படியா நமக்கு தலைச்சத்து மண்ணில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த வகை மண்ணா இருந்தாலும் குறைந்தபட்சம் 7 டிராக்டர் லோடுல இருந்து 15 டிராக்டர் லோடு வரலும் சாணம் அடிக்கணும். இதை அடிக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 2 தடவை நம்ம நிலத்தை கிழக்கு மேற்காம் வடக்கு தெற்காம் உழுதரணும். உழுததுல 2 தடவை உழுததுக்கு அப்புறம் இந்த நான் சொல்லக்கூடிய குறைந்தபட்சம் 7 அதிகபட்சம் 15 டிராக்டர் லோடு சாணத்தை கொட்டி நல்லா பரப்பி விட்டு அடுத்து உழுது பார் பிடிச்சு நம்ம பண்ணலாம். அதுல மேட்டுப்பாத்தி அப்படிங்கும் போது கண்டிப்பாக 1 அடி உயரம் இருக்கிற மாதிரி மேட்டுப்பாத்தி இருக்கலாம். 3 அடி அகலம் இருக்கலாம். 3 அடி அகலம் அப்படிங்கிறப்ப ஒரு பாத்திக்கு இன்னொரு பாத்திக்கு இடையில 1 அடி கேப் இருக்கலாம். அப்படிங்கிறப்ப அகலம் இடைவெளி இருக்கும்போது அந்த இடைவெளி 1 அடி. இந்த மேட்டுப்பாத்தியில இந்த பக்கம் 3/4 அடி அந்த பக்கம் 3/4 அடி எடுத்தோம்னா 2.5 அடி ஆகலாம். சரிங்களா? அப்போ ஒரு மேட்டுப்பாத்தியில 2 பயிர் வந்துடும். 2 பயிருக்கு நடுவா ஒரு சொட்டு நீர் பாசன பைப் கூட போட்டுக்கலாம். அப்படி போடும்போது நமக்கு ஆணி வேர் வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். களை இல்லாம இருக்கும். நமக்கு எளிமையா ஒரு நல்ல பயிர் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்ப இப்படி பண்ணும்போது அந்த இடைவெளி 2.5 அடி, அகலமும் 2 அடி வைக்கலாம் அல்லது 4 அடி வைக்கலாம், தண்ணியை பொறுத்து. பாசனத்தை பொறுத்தளவுல கண்டிப்பா
10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு பாசனம் கொடுத்தாகணும் ஒரு ஏக்கருக்கு. கொஞ்சம் மணல் நிலமா இருந்ததுன்னா 7 நாளைக்கு ஒரு தடவை பாசனம் பண்ணலாம். இந்த பயிரை பொறுத்தளவுல இதோட உயரம் நம்மளுடைய அதிகபட்சம் இடுப்பு உயரம் இருக்கலாம். அடித்தண்டு பெருக்கிறதுக்கு நம்ம வச்சு நட்ட காலத்துல இருந்து பெருக்கிறதுக்கு உத்தேசமா ஒரு 3 மாதம் ஆகும், 3 அல்லது 4 மாதங்கள் ஆகும். ஒரு சில பகுதிகளில் அதோட அது முதல் ஒடிப்புக்கே 6 மாசம் வரையிலும் தேவைப்படுது. அந்த மண்ணோட தன்மை கம்மியா இருந்ததுன்னா 6 மாசம் வரையிலும் தேவைப்படுது. அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 3 மாசமும் நம்ம ஒடிக்கலாம். அந்த இலைகளை ஒடிக்கிறது அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 8 டன்னும் அதிகபட்சம் 12 டன்னும் கிடைக்கும் வருஷத்துக்கு. அப்படிங்கும் போது நமக்கு ஒரு சீசனுக்கு, அதாவது 3 மாசத்தோட நம்ம ஒடிக்கிறப்ப குறைந்தபட்சம் 2 டன்ல இருந்து 3 டன்னு கிடைக்கும். அப்போ ஒரு கிலோ இன்னைக்கு 25 ரூபாய் போகுது அப்படின்னு சொன்னா, சர்வசாதாரணமா 1.5 லட்சம் ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புல இந்த கருவேப்பிலை இருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல சத்து இருக்கணும், பூமியில நல்ல சத்து இருக்கணும். அதுக்கு ஒவ்வொரு 3 மாசத்துக்கூடயும் நம்ம வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் மட்கின சாணத்தையும் அல்லது ஊட்டமேற்றிய தொழு உரத்தையும் நம்ம பூமிக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறது நல்ல நீண்ட பலனை கொடுக்குங்க. ஊட்டமேற்றிய தொழு உரம் அப்படிங்கிறப்ப நம்ம கொடுக்க வேண்டிய அளவுல பாதி கொடுத்தா போதும். இப்போ உதாரணத்துக்கு 7 டிராக்டர் லோடு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அது அப்படியே ஒரு 3 டிராக்டர் லோடாவோ 4 டிராக்டர் லோடோ கொடுக்கறப்ப நமக்கு பொருள் செலவும் குறையும், அதே நேரத்துல லாபமும் அதிகரிக்கும். இதை மட்டும் நம்ம முக்கியமா பாத்துக்கலாம்.